நடிகர் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கடந்த 23 நாட்களாக மியாட் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 11ஆம் தேதி நலம் பெற்று வீடு திரும்பியிருக்காரு. 14ஆம் தேதி அவருடைய தேமுதிக சார்பில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு அதில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 23ஆம் தேதி அவருடைய உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்ததுனால மியாட் மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. 2 நாளைக்கு அப்புறம் வீடு திரும்புவார் அப்படின்ட்டு டாக்டர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அவருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த மூச்சு திணறல்னால அவருக்கு 2 நாளாக வெண்டிலேட்டரில் தான் வந்து வச்சுருக்காங்க. சுவாசம் வந்து ஃப்ரீயாக விட முடியாதனால வெண்டிலேட்டரில் வச்சு அவரை வந்து டாக்டர் வந்து ஐசியூவில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து கொரோனாவும் வந்து தொற்று வந்திருக்கிற காரணத்தினால ரொம்பவே வந்து அவதிப்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிகிச்சை பலனளிக்காத காரணத்தால் இன்று காலை வந்து அவர் வந்து உயிர் பிரிந்தது. தமிழ் உலகில் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தேமுதிகவுடைய தலைவர் கூட இந்த நியூஸை கேட்டோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இல்லாமல் சுற்றத்தாருக்கும் வந்து ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறோம்.